Hallelujah, glory to God. இந்த யூத் கேம்ப் ப்ரோக்ராம்ல உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். பாருங்க, இந்த வசனங்கள் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும் போது அந்த சத்தியம் அவர்களை விடுதலையாக்கி உண்மையாகவே நடத்தும். ஓகே, இன்னைக்கு காட் என்ன பேசுறாருன்றதுல பார்க்கலாம். மத்தேயுல நம்ம 20வது அதிகாரத்துல நான் 6வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க. 11ஆம் வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டார். அல்லேலூயா. இந்த நாட்களில இயேசு வந்து ஒரு ஊமையாய் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளா சில விஷயங்களை சொல்லுகிறார். இங்க சும்மா நிக்கிறவங்களை பார்த்து நீங்க ஏன் சும்மா நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கு, இந்த உலகத்திலயும் வேலை இருக்கு, வீட்டுல வேலை இருக்கு. சோ படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்கிற முக்கியமான ஒரு தருணம் இருக்கு. அந்தந்த வேலைகள் எல்லாம் விட்டுட்டு எக்ஸாம் இப்ப வரல எனக்கு, அதனால ஓகே, வேலைக்கு அடுத்த மாசம் தான் போய் ஜாயின் பண்ண போறேன், அதனால ஓகே. சோ இந்த எங்க குடும்பத்தின் காரியம் அடுத்த மாசம் தான் இதெல்லாம் நடக்க போகுது, நாங்க அடுத்த மாசம் தான் இதெல்லாம் செய்ய போகிறோம், அடுத்த வாரம் தான் செய்ய போகிறோம், இப்படி எல்லாம் கொஞ்சம் தூரமா இருக்குது, இப்ப நான் செய்யணும்ன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி சும்மாவே சில விஷயங்களை நாம பண்ணும்போது ஏன் சும்மா இருக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு காட் கேட்கிறாரு, இதெல்லாம் வந்து சும்மா இருக்கிற நாள் அல்ல. ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது. எவ்வளவு சீக்கிரம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 11ஆம் வேலையா இருக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு சத்தத்தை கொடுக்கிறார். என்னன்னா, இங்க ஒரு திராட்சை தோட்டக்காரர் இருக்கிறார், அவர் வேலைக்கு ஆட்களை வைக்கிறார். அந்த வேலையை செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 3ஆம் மணி நேரத்துல வேலையை கூப்பிட்டு காசு கொடுத்து அவங்களுக்கு ஒரு பணம் தரேன்னு சொல்றாரு. 6ஆம் மணி நேரத்துல வேலையை செய்யறவங்களை பார்த்து அவங்களுக்கும் பணம் தரேன்னு சொல்றாரு. இங்க 11ஆம் மணி நேரம் 12 மணி நேரம் வேலை, இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலை முடிய போகுது, 1 ஹவர்ல. அந்த 1 ஹவர் டைம்ல இப்ப கூப்பிடுறார், நீங்க வந்து இந்த வேலை செய்யுங்க, அப்பொழுது நான் உங்களுக்கு பணம் தருவேன் என்று சொல்லுகிறார். இது ஒரு வித்தியாசமான ஒரு சத்தியமாக இன்னைக்கு காலையில நான் பார்த்தேன். பாருங்க, ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. நான் சும்மா இருக்கிறேன், எனக்கு எந்த வேலையும் இல்ல, இல்ல இந்த பிரசங்கத்தின் மூலமா கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் வைத்த வேலையில நீங்கள் எழுந்து செய்யுங்க. நீங்க இந்த டைம்ல போய் நான் செஞ்சேன், எனக்கு பெருசா எந்த இதுவும் இல்ல, இல்ல நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க. சோ உங்களுக்கு என்று ஆண்டவர் கொடுத்து அந்த வேலைகளை செய்யுங்க, அதற்கான கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சும்மா ஒருத்தர் வீட்டிலேயே சும்மா இருக்குன்னா அதுல என்ன பிரயோஜனம்? நீங்க ஏதாவது ஒரு புக்ஸ் எடுத்து படிங்களேன், அது நிமித்தமா அறிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை யாரையாவது மீட் பண்ணி அவங்களுக்கு சிவிசேஷன் சொல்லுங்க, அது நிமித்தமா ஆண்டவர்கிட்ட இருந்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீங்க வந்து சும்மாவே இருக்கிறது யாருக்கு என்ன பிரயோஜனம்? பிசாசானவன் உங்க டைமை திருடுறான். இப்ப ஏன் செய்யற, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு செய்யலாமே, இப்ப என்ன அவசரம், அப்புறமா கடந்து போலாம். இது ஒரு காலத்தை அப்புறம் கடத்துறது தேவனுடைய வேலை இல்ல. தேவன் சொல்ல சும்மா இருக்கிறவங்களை பார்த்து சொல்ல, நீ ஏன் சும்மா இருக்கிற? வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பகல் முழுவதும் சும்மா இருக்கிறீங்க. அந்த பகல் முழுவதும்ன்றது வந்து எதனா, இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதனால நான் சும்மா இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. ராக்காலம் வருகிறது, பிரச்சனை வருகிறது, நமக்கு பண நெருக்கடி வரலாம், நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, பிரஷர் இருக்கலாம், காலேஜ்ல ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும், ஏதாவது ஒரு பிரஷர் இருக்கும். திடீர்னு எக்ஸாம்ஸ் வச்சுட்டாங்கன்னா அதை உன்னால டேக்கிள் பண்ண முடியாது. அப்ப இருக்கிற டைமை நீ யூஸ் பண்ணணும். இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் மொபைல்ல வேஸ்ட் பண்றீங்க, நிறைய பேர் ரோட்ல சும்மா உட்கார்ந்துட்டு பேசிக்கிட்டு வேஸ்ட் பண்றீங்க, நிறைய பேர் தேவையில்லாத காரியங்களை நீங்க வந்து உங்களை தலையிடுறீங்க, நிறைய பேர் தூங்கியே டைமை வேஸ்ட் பண்றீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஊழியம் செய்யும்படி கடைசி காலகட்டத்துல வந்திருக்கிறீங்க. இந்த வேலையில நீ ஊழியம் செய்தாலும் உனக்கு பணம் உண்டு. நீங்க படிக்கிற காலகட்டத்துல கடைசியா வந்திருக்கீங்க. இந்த டைம்ல நீ என்ன பண்ணாலும் அந்த படிப்புக்கு ஏத்த ஞானத்தையும் அறிவும் கர்த்தர் கொடுப்பார், அதுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வ. இந்த சூழ்நிலையில தேவன் கடைசி நேரத்துல உங்களை கொண்டு வந்து, இது பகல் நேரம் அப்படின்னா நெருக்கடியான நேரம் இல்ல, அதனால தான் நீ சும்மா இருக்கிற, இந்த டைமை யூஸ் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ வந்து எதையாவது பெற்றுக்கொள், நீ எதையாவது வந்து வேலை செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு யாராவது நான் சும்மா இருக்கிறேன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, நீங்க சும்மா இருக்காதீங்க, இது பகல் நேரம், வேலை செய்யுங்க, நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து நடத்துங்க, உங்க காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நீங்க சொல்லுங்க. உண்மையாகவே இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார் கர்த்தர், நீங்கள் பகல் முழுவதும் சும்மா இருக்காதீங்க. நீங்கள் என்னிடத்துல வரும்பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுப்பேன், நான் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இப்போது உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு கேட்ட பிரசங்கத்தின்படி பகல் வேலைகளில சும்மா இராதபடிக்கு ஆண்டவரே அவரவர்கள் அவரவர் வேலைகளை செய்து கொண்டு ஏற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. இதற்கு விரோதமா எழுந்திருக்கிற சரீர பலவீனமாகட்டும் எல்லா காரியத்தையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக்கொள்ளும், பிள்ளைகளை ஆசீர்வதி வழிநடத்தும், விடுதலையாக்கும். இயேசுவின் நேற்ற நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.